Hi friends, welcome to Geetha's World. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து ஒரு கெய்ட் அளவுக்கு ஸ்டிச் போட்டிருக்கேன். இது பேக் பார்ட்டு. எக்ஸ்ட்ரா பீஸு பாருங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர் உள்ள கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்ப வேண்டியது தான். சரிங்களா? பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டும் சேம் செட்டப் தான். ஸ்டிச் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்குக்கு வர அளவு ஒண்டி தான் தேவை. சரிங்களா? இதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸு கரெக்டாக பார்த்து ஸ்டிச் போடுங்க. தப்பாக போட்டுட்டிங்கன்னாக்கா வந்து ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணும் போது 2 தடவை செக் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இதுலேயும் சேம் செட்டப் தான். நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்புவோம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் விட்டுட்டு, இது எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே ஸ்டிச் எதுவும் போட வேண்டிய அவசியம் வராது. இது 1 இன்ச்சு இருந்தால் நம்ம இன்னொரு ஸ்டிச்சு தனியாக போடணும். அதனால் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு லைனிங் சைடு வந்து ஒரு எட்ஜு தையல் வந்து போடுவோம். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. லைனிங் சைடு தேய்ச்சி விட்டுட்டு ரா எட்ஜஸ் எல்லாம் லைனிங் சைடு தள்ளிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பாருங்கள், இந்த எட்ஜ் ஸ்டிச்சு வந்து இந்த எட்ஜில் வந்து விழணும். அது மார்க்கர் தள்ளி எழுதிருச்சு. 2வது போட்ட லைன் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் தான் ஸ்டிச் போடணும். வளைவு திருப்பும் போதெல்லாம் பொறுமையாக திருப்புங்க. ரா எட்ஜஸை கரெக்டாக ஒரே சைடு லைனிங் சைடு திருப்பி வச்சுட்டு அடிச்சிருங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் மடியாது தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி கரெக்டாக நம்ம ஸ்டிச்சோட தேய்ச்சி விட்டுட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எட்ஜ் தையல் ஒன்று போடலாம். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஃபுட்டோட அளவு தான் நான் போட போகிறேன். எட்ஜ் தையல் வேணும்னா இன்னும் ஃபினிஷாக தான் இருக்கும், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு தான் போடுறேன். இந்த நெக்கு திருப்பும் போது பாருங்கள், கரெக்டாக தேய்ச்சி விட்டுட்டு கை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மிஷினை வந்து பொறுமையாக ரன் பண்ணுங்கள். நெக்கு வந்து இருக்கிற ஷேப்பில் அப்படியே மூவ் பண்ணணும். கர்வாக இருக்கு இல்லையா, பெண்டு திரும்புகிற இடம், அந்த இடம் அப்படியே கரெக்டாக நீங்கள் கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு அப்படியே திருப்புங்க. அது கரெக்டாக திருப்பிட்டிங்கனாலே நெக்லைன் வந்து பக்காவாக கிடச்சிடும். எங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு துணி இழுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கோ சேம் அப்படியே எடுத்து வச்சுட்டு தையல் போட்டுருங்க. இழுத்தாலே வந்து நமக்கு நெக்லைன் வந்து ஃபினிஷிங் கிடைக்காம போயிடும். அப்புறம் சுருக்கம் வரும், அப்புறம் எங்கேயாவது தூக்கிட்டு இருக்கும் தனியாக, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். எங்கேயும் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், நெக்லைனு ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு பாருங்கள். வேணும்னா நீங்கள் எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உள்ளே எங்கன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆயிரும். தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்டிச் போடணும். அதுக்காக பின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு சைடு நல்லா வந்து க்ளீனாக எடுத்து விட்டுட்டு நல்லா தட்டிட்டு போடுங்க. ஏன்னா நமக்கு சுருக்கம் வருதுன்றா ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு சைடு தான் வரும்.
இத்தனை பின் போட தேவையில்லை. எனது டேபிள் டாப் இல்லையா, அது வந்து சின்னதாக இருக்குது இல்லையா, நம்ம வந்து மிஷினில் வச்சோன்னா மூவ் ஆயிரும் கிளாத்து. இதே டேபிளோட செட்டிங்கில் இருந்துச்சுன்னா நமக்கு அது ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா, அது வந்து துணி அங்கிட்டு இங்கிட்டு விலகாது. இதில் விலகிடும் இல்லையா, அதனால் நான் இத்தனை பின் கொடுத்துறேன். ஏன்னா நம்ம மிஷினில் வச்சோன்னா பாருங்கள் கீழே போயிடும் துணி. சின்னதாக தானே இருக்காது டேபிள் டாப்புன்றதால, அதனால் பாருங்கள் இப்படி வச்சோடனே அது மொத்தம் கீழே போயிடும். அதனால் துணி வந்து விலகிடும்ன்றதுக்காக நான் இத்தனை பின் போட்டிருக்கேன். பின் போடுறது சேஃப்டி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம பெரிய தையல் வச்சுட்டு சுற்றி அடித்து எடுத்துடலாம். முடிஞ்ச வரையும் தட்டி தட்டியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்பயும் துணி வந்து எங்கேயும் இழுக்காதீங்க, அப்படியே பிடிச்சி அப்படியே மிஷினில் விடுங்க. இப்போ ஆம் ஹோல் சைடு வந்து கரெக்டாக நீங்கள் பின் போட்டு இருந்தாலும் செக் பண்ணி போடுங்க. இங்கே தான் வந்து நமக்கு சுருக்கம் வர்றது இங்கே தான் வரும். அதனால் கரெக்டாக பார்த்து ஜாக்கிரதையாக ஸ்டிச் போடணும். நான் எப்படி பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள், அந்த மாதிரி தட்டிட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கர்வ் வந்து அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு. நம்ம பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கேயாவது சுருக்கம் இருக்கான்னு ரைட் சைடு திருப்பி செக் பண்ணுங்கள். எங்கேயும் சுருக்கம் இல்லை, நெக்லைனும் ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்குது. இப்போது கட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். நம்ம அங்கே ஷார்ப்பாக வரைஞ்சோம் இல்லை கிராஸு, அந்த ஷார்ப்பை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1.25 இன்ச்சு, என்னோடய சைஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும், கிராஸ் அப்படி இப்படி போயிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி தைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரியும், நான் அளவெல்லாம் சொல்லி மார்க் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், ஓரளவு புரியும். இப்போ நம்ம ஆம் ஹோல் சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்டு தைச்சிட்ருக்கேன். நான் தைச்சிட்டதால் வந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து எந்த சைடு எவ்வளோ தூரம் இருக்குன்னு அந்த ஃபோல்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆம் ஹோல் சைடு வந்து சேமாக இருக்கணும், இல்லாட்டி வந்து டாட் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இது ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆம் ஹோல் சைடு வந்து 2 தடவை ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து சீக்கிரம் வந்து ஸ்டிச்சு பிரிஞ்சிடும், அதனால் அங்கே 2 டைம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கப்பு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு 4th டாட் வேணும்னா நீங்கள் சைடில் வந்து இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட் பார்ப்போம். சேம் இப்போ எப்படி ஃப்ரண்ட்டு தைச்சோமோ அதே மாதிரி தான். லைனிங் பீஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு எல்லாம் சென்டரும் நெக்கும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து லைனிங் பீஸை சைடு தள்ளி நம்ம எஜ் தையல் ஒன்று போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸில் போட்டோம் இல்லையா, அதே சேம் மாதிரி தான். கரெக்டாக லைனிங்கில் வர மாதிரி போட்டுக்கலாம்.
ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதுலேயும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருக்கணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் 1 இன்ச்சுக்கு இருந்தது. சரி அது மறுபடியும் எதுக்கு ஸ்டிச் போடணும்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் சிசர் வந்து மெயின் பீஸில் பட நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் சைடு தைச்ச மாதிரி தான் நான் பேக்கை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரு ஃபுட் அளவில் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து ஃபோல்டிங் எல்லாம் அடித்து சைடு ஃபுல்லாக அடித்து எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டு டாட்டும் பிடிக்கணும் இல்லையா, டாட்டும் பிடிச்சிட்டு பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். நெக் அடிச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். நெக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக் சைடு டாட்டு நம்ம 1/2 இன்ச்சு விட்டோமா, 1/4 இன்ச்சில் மடித்து ஸ்டிச் போட்டாச்சு. இது டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச்சுக்கு நான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், பேக் சைடு நீட்டாக இருக்குது இல்லையா, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பேக் பார்ட்டு முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டு 2 சைடும் தைச்சிட்டோம். இப்போ வந்து பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டி இது வந்து நம்ம லைனிங் பீஸில் கட் பண்ணது. இதுதான் வந்து கரெக்ட் சைஸு. நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணியிருக்கிறது ரேண்டமாக கட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பீஸு, இன்னொரு பீஸ் ஒன்று, 2 பீஸ் வந்து ரேண்டமாக தான் கட் பண்ணியிருக்கோம். இது எப்படி செட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா, இது அளவு. இதை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி, அதாவது சிசர் கட் பண்ணணும் நம்ம எது கொக்கி பக்கம் வரணும்னு சொல்லி அது கரெக்டாக வச்சுட்டு, இது கிளாத்தோட ரைட் சைடு வந்து அந்த கிளாத் மேலே படுற மாதிரி போட்டுருங்க. சிசர் கட்டு ரெண்டும் ஒரே சேமாக இருக்க சைடாக பார்த்து போடுங்க. சாண்ட்விச் நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாண்ட்விச் மாதிரி நம்ம மெயின் பீஸ் இருக்கணும். லைனிங் பீஸு கீழேயும் மேலேயும் இருக்கணும். சரிங்களா? இப்போ கரெக்டாக வந்து நம்ம கீழே இருக்க சைஸ் தானே நம்மளது கரெக்டாக இருக்குது லைனிங் பீஸு. அந்த லைனிங் பீஸுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது சொன்னேன் இல்லையா, என் மிஷின் வந்து டேபிள் டாப் மிஷினு, அதனால் வந்து அது மூவ் ஆகிடும். அதனால் பின் பண்ணிக்கோங்க. இதே செட்டப் வந்து இன்னொரு பீஸ் இதுவும் பண்ணிடலாம். இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறத காட்டுறேன். செட் பண்ணியாச்சு. இப்போது 1.5 இன்ச்சு நம்ம ஸ்கேல் அளவு விட்டோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பட்டி தைக்கிறது காட்டுறேன். சேம் இதே மெத்தடில் நீங்கள் இன்னொரு பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் வந்து 1.5 இன்ச்சு நம்ம ஸ்கேல் அளவு விட்டோம், அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இதில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு லைனிங் பீஸ் உங்களுக்கு கிளாத் கிடச்சிதுன்னா இன்னொரு பீஸ் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டி நல்ல ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ப்ளவுஸும் நமக்கு பக்காவாக உட்காரும் உடம்புல. இப்போ லைன் போட்ட இடம் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது மெயின் பீஸோட ரைட் சைடு இருக்கா, அதுக்கு மேலே இருக்க கிளாத்தை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எஜ் தையல் ஒன்று போட்டுடலாம். மறுபடியும் இதை ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எஜ் தையல் இன்னொன்று போடுங்க. இதுவே பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தேவை. ஒவ்வொருத்தருக்கு வயிறு இருக்கிறவங்களுக்கு வந்து சுருட்டிக்கும்,
கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். இப்போ வந்து நம்மளது 1.5 இன்ச்சு உள்ளே இருக்குது இல்லையா கிளாத்து, இப்போ வந்து ஸ்டிச் போட்ட பிறகு 1 இன்ச் இருக்கும். அதனால் அந்த கிளாத் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் இருக்க 1 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ளே வச்ச பீஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் சேம் அதே இடத்துல இருக்கும். அதுக்காக தான் 1 இன்ச்சில் ஸ்டிச்சு. இப்போ வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அளந்தோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பக்கம் 3.5 இன்ச்சு, பின்ன 3 இன்ச்சு. நம்ம கட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், சேம் அதே தான். இப்போ ஃபுல்லாக அதை கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், இந்த பட்டி ரெடி. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் பட்டியை ரெடி பண்ணிக்கின்னு ப்ளவுஸ் முடிச்சிடலாம். எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். கை தைச்சதெல்லாம் வந்து ஃபோனு ஓவர் ஹீட் ஆகி ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. அதனால் கை தைச்சதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரி, எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் இருந்தது இல்லை, அதில் வந்து நம்ம போட்லி பட்டன் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் முடித்த பிறகு தான் ஐடியா வந்தது. 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து நெக் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். நம்ம இங்கே saree பின் பண்ணுற இடம் ஒரு 2 இன்ச்சு நான் விட்டுட்டேன். எப்பவும் விட்டுருவேன். 2 இன்ச்சு விட்டுட்டு மீதி தான் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து போட்லி பட்டன் ரெடி பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பாருங்கள். நான் ப்ளவுஸ் முடித்த பிறகு தான் இது வைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஐடியா வந்திருந்தால் நம்ம லைனிங் பீஸில் வச்சுருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா வரல, நான் ப்ளவுஸ் முடித்த பிறகு தான் எனக்கு தோணுனது. இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபுட்டு கழட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டுப்போம். இப்போது இந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அங்கேருந்து வந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க போட்லி பட்டனு. ஏன்னா நம்ம ஸ்டிச் போடும் போது அது எப்படியும் என்ன பண்ணினாலும் மூவ் ஆகிடும். அதனால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மிஷின் வந்து பொறுமையாக ரன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு அது முடியாது. நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு அதனோட அந்த போட்லி பட்டனோட நெக்கு வந்து கரெக்டாக நம்ம நெக்கில் ப்ளவுஸோட நெக்கில் வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுருங்க. பொறுமையாகவே ஸ்டிச் போடுங்க. பிடிச்சிக்கிறதுல தான் இருக்குது இந்த போட்லி பட்டன் தைக்கிறது. சப்போஸ் அப்படி சின்ன மிஷின் வச்சுருந்தீங்கன்னா, நான் கூட 10 இயர்ஸாக சின்ன மிஷின் தான் வச்சுருந்தேன். அதில் என்னால் தைக்க முடியாது. அதில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டு போட்டால் ஒழுங்காக வராது. நான் கையில் தான் தைச்சிப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம எம்மிங் ஊசி இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த நீடில்லையே வந்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். இந்த மிஷின் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். நான் ஒரு 6 மந்த் தான் ஆகிருக்கு. அதனால் நான் இந்த மிஷினில் சிங்கிள் ஃபுட் இருக்கிறதால நான் இது தைக்கிறேன். இதில் இல்லாட்டி நான் கையில் தான் தைப்பேன் எப்பவும். அதனால் மிஷின் இல்லாதவங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சின்ன மிஷின் இருந்தால் நம்ம கையிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் இதே தான் அடிச்சுட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு இன்னும் நம்ம உள்ள போட்லி பட்டன் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து வெளியே வரக்கூடாது. அதுக்காக இன்னொரு ஸ்டிச் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நெக்கில் ஃபினிஷ் பண்ணும்போது அடிச்சிருப்போம். சேம் அதே ஸ்டிச் மேலே கூட இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் நெக்கு ஃபுல்லாகவும் வச்சுட்டேன், கையிலையும் வச்சுட்டேன். பாருங்கள், ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்போ என் வீடியோஸ் பார்க்கலாம். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.